வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். ஒரு குருவை சந்திப்பது என்பது ஒன்று, அவரை அவ்வப்போது சந்திப்பது அது இன்னும் ஒன்று. அவர் கூடவே இருந்து அவருக்கு தொண்டு செய்வது என்பது முற்றிலும் வேறான ஒன்று. எப்போதாவது ஒரே முறை குருவை சந்தித்தவர்களும் உண்டு. அதற்கு பிறகு மீண்டும் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது ஒன்று, தேவைப்படவில்லை என்றும் இருக்கலாம். அது மாதிரியும் சில பேர் இருக்கிறார்கள். அடிக்கடி வந்து சந்திப்பவர்களும் உண்டு. குருவே பேரை சொல்லி கேட்பார், யாருப்பா உங்க குழந்தைலாம் எப்படி இருக்கு, வீட்டில் எல்லாம் சௌக்கியமா இருக்கா, இந்த மாதிரி விவரங்கள்லாம் விசாரித்துக் கொள்வார். அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவரிடம் சொல்லி அப்ரூவல்லாம் வாங்கிப்பாங்க. இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது, காருக்கு என்ன நம்பர் வைக்கிறது, காருக்கு என்ன கலர், எல்லாமே கேட்டுப்பாங்க. அவரும் பொறுமையாக பதில் சொல்லுவார். இதெல்லாம் பார்த்துருக்கிறேன் நான். ஆனால் அந்த குருவோடே கூட இருந்து பணி புரிவது என்பது இந்த சந்தோஷம், இந்த சௌகரியம் எதுவுமே அதில் இருக்காது. பார்க்குறவங்களுக்கு பாரு, இவங்க எப்பவும் 24 மணி நேரமும் நம்முடைய குருநாதர் கூடவே இருக்காங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவருக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு தான் எப்பாவது ஒரு வாட்டி தான் கிடைக்குது அவரை பார்க்கறதுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அது எவ்வளோ பெரிய பாக்கியங்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமே இல்லைங்க. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி அவர் சுலபமான காரியம் இல்லை. ஒரு குருவுடன் வாழ்வது என்பது அக்னியுடன் வாழ்வதற்கு சமானம். ஏன்னா வந்து போகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் அவர் கூடவே இருந்து தொண்டு புரிபவர்களுக்கு கிடையாது. இந்த சலுகைகள் அவர்களுக்கு கிடையாது. என்னுடைய குருநாதர் அழகாக ஒரு வாசகம் சொல்வார், நீ ஒரு பக்தனாக இருந்தால் உனக்கு பிரச்சனை இல்லை, சீடனாகிறாய் என்றால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். A devotee can weep and get whatever he wants, but a disciple has to understand and follow the guru, which is very difficult என்பார். A devotee can simply weep and get things done, whatever he wants he can obtain, but a disciple has to understand the guru and follow him, which is very difficult. காஞ்சி பரமாச்சாரியார் என்பவர் சாட்சாத் சிவாவதாரம் என்று கொண்டாடுகிறோம், காமாட்சியே அவர்தான் என்று கொண்டாடுகிறோம். அவர் கூட இருந்து தொண்டு செய்தவர்கள், அவர்கள் மூலம் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் கேள்விப்படுகிறோம். அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களுக்கு நம் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு கூட இருந்து தொண்டு செய்திருக்கிறார்கள்னா பாக்கியவான்கள் மட்டுமல்ல, எவ்வளோ வல்லவர்கள் அவர்கள். ரொம்ப கஷ்டம். அதை குறிப்பறிந்து செயல்பட வேண்டிய, எல்லாம் சொல்லி செய்வதல்ல. அதை கொண்டு வான்னு சொல்றது இல்லை, இப்படி திரும்பி பார்த்தா அதை கொண்டு கொடுக்கணும். அப்படி வேண்டாம்னா அது வேண்டான்றதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கண்டிப்பு எல்லாமே இருக்கும். அப்படி பிற்பாடு சுவாமிநாத இந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீமடத்து பாலு அவர்கள் சொன்ன ஒரு நிகழ்ச்சியான நிகழ்ச்சி. இதை பதிவு செய்திருப்பவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவர் என்ன சொல்றாரு, பெரியவருக்கு அவ்வப்போது மார்பில் வலி வரும், அது வாயு குத்தலாக கூட இருக்கலாம், ஏன்னா சாப்பாடே கிடையாது, கொஞ்சம் தானே சாப்பாடு. அதனால இவர் என்னடா அடிக்கடி இப்படி வருகிறது என்று பாலுவுக்கு மனசு வருத்தம். அப்படி எதாவது வேண்டிக்கலாம், நம்ம வேண்டிக்கிட்டா அவருக்கு சரியா போயிடும். பாருங்க, நல்ல மனசு. நீங்கள் உடனே ஒரு அறிவார்ந்த இதெல்லாம் யோசனைலாம் அது போடக்கூடாது. அவரே பெரியவர், அவருக்கு நம்ம என்ன வேண்டிக்க, அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. இந்த பக்தி தான் சரியாக வரும். ஐயோ அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஏதாவது வேண்டிக்கலாமே அப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாரு பாலு. ஐயப்ப சாமிகிட்ட வேண்டிக்கலாம். ஏன் ஐயப்ப சாமிகிட்ட வேண்டிக்கிறாரு பாலுன்னா, இது வரைக்கும் அவர் ஐயப்ப சாமியை பற்றி யோசிச்சதே கிடையாது. கபாலீஸ்வரர் கோயிலில் போகும்போது கருப்பு சட்டை போட்டுட்டு அவங்க சரண கோஷம் எழுப்புறதை பார்த்துருக்காராம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. பெரியவர்கிட்ட நேராக வந்து சொல்கிறார், எதுக்குன்னு சொல்லலை, ஆனால் விஷயத்தை மட்டும் சொல்கிறார். என்ன அப்படிங்கிறார், இல்லை நான் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்துடுறேன், எனக்கு ஐயப்ப சாமி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த ஐயப்பனை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை வச்சோம்னா இவருக்கு உடல் உபாதை தீரும்ன்ற அந்த ஆசையில் முதல்ல வந்து பெரியவா வந்து சத்தம், உனக்கு என்னடா தெரியும், சபரிமலையை பற்றி என்ன தெரியும், திடீர்னு உங்கள் அப்பா தாத்தா யாராவது போயிருக்காடா, திடீர்னு போகிறேங்கிறே நீ அப்படிங்கிறார். அப்போது வேறு வழி இல்லாமல் பாலு சொல்கிறான், இல்லை உங்களுக்கு உடம்பு சரியான வேண்டின்ட்டேன், அதனால போகணும் அப்படிங்கிறாராம். அவர் புன்னகையோட சரி போயிட்டு வா அப்படின்ட்டு தன் கழுத்துலேருந்து ஒரு மாலையை கட்டி கொடுக்குறாராம், இதை வச்சுக்க நீ அப்படின்ட்டு ஒரு துண்டையும் கொடுத்தாராம்.
நீ பிரம்மச்சாரி, நீ இந்த வெள்ளை வேஷ்டியோடய போகிறோம் உனக்கு. அப்புறம் மலை ஏறினோன்னே இங்கே சத்தம் போடுவார்கள், ஐயப்ப கோஷம்லாம் சொல்லுவார்கள். அப்போ மலை ஏறும்போது இந்த சிகப்பு தொண்டை கட்டிக்கொண்டு எல்லாம் மாதிரி அதுக்கெல்லாம் எவ்வளோ அர்த்தம் உண்டுங்க. அதை பண்ணி கொடுத்தார். அப்புறம் இப்படி யோசிக்கிறான், வெறுங்கையோட போகக்கூடாது, நீ தேங்காய் எண்ணெய் எடுத்துன்னு போ, புரியுறதா அப்படின்னா. சரி. அப்போது நாகராஜயர்னு ஒருத்தர் தான் கூப்பிட்டு போகிறார் காரில். ஏறும்போது, பாலு சாப்பிட்றதுக்கு என்ன எடுத்துனே அப்படின்னு கேட்குறாராம். என்ன சொல்கிறீங்களோ எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறார் இவர். ஒரு நிமிஷம் மௌனம். என்ன தெரியுமா சொல்கிறார் பெரியவா, நம்மெல்லாம் செய்ய முடியாது. ஒரு 100 எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு போ, அப்பப்போ சாப்பிடு. எதை? எலுமிச்சம்பழத்தை அப்பப்போ சாப்பிடு. சுவாமி தரிசனம் முடிகிற வரைக்கும் உனக்கு இதுதான் ஆகாரம். முதல் 2 நாள் பல் ரொம்ப கூசும், அப்புறம் சரியாக போயிடும் அப்படிங்கிறாராம். ஏங்க நினச்சி பார்க்க முடியுமா? ஒரு 100 எலுமிச்சம்பழத்தை எடுத்து தினம் அதுதான் உணவு, வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது சுவாமி தரிசனம் பண்ணுற வரைக்கும். ஐயப்ப மலைக்கு நீங்கள் எவ்வளோ வேகமாக போனாலும் எவ்வளோ நாள் ஆகும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் 4 நாள்லேயே வச்சுங்களேன். இந்த 4 நாளுக்கும் உங்களுக்கு காலை, மதியம், இரவு எல்லாம் எலுமிச்சம்பழம் மட்டுமே ஆகாரம்னா தாங்குவீங்களா சாமி? சாமியே சரணம் ஐயப்பா, நீங்கேருந்து செய்ய மாட்டோம் நம்ம. அவர் பிரச்சனை, பாலுக்கு பிரச்சனை இல்லை. அவர் சொன்ன மாதிரியே செஞ்சு தேங்காயெல்லாம் உடைச்சி தரிசனம் பண்ணார். பண்ணால் ஐயப்ப சன்னதியில் இருக்கக்கூடிய மேல் சாந்தி, தலைமை பூசாரிக்கு மேல் சாந்தின்னு பேர் மலையாளத்தில். எங்கள் அப்பா நங்கநல்லூர் உத்தர குருவாயூரப்பன் கோயிலில் மேல் சாந்தியாக ஒரு கௌரவமாக பணிபுரிந்தார் அவர். ஏன்னா அந்த கோயில் பிரதிஷ்டை காலத்துலேருந்து அவர் இருந்தார். அந்த சிலைகள்லாம், சுவாமி விக்கிரகம்லாம் நம்ம வீட்டிலேயே இருந்தது. அதற்கு பிறகு அது ஆரம்பித்து வைத்தவர் மகான் ராதாகிருஷ்ண சாஸ்திரியார் அவர்கள். ₹1 மட்டும் வசூலிப்பது என்கின்ற கொள்கைப்படி அது கட்டப்பட்ட கோயில். ரொம்ப அற்புதமான கோயில். இன்றைக்கும் செழிப்புற விளங்குகிறது, பார்க்கவே சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் கிரிக்கெட் விளையாடின இடத்த குருவாயூரப்பன் எடுத்துக்கொண்டார் என்கின்ற சின்ன ஒரு வருத்தம் எங்களுக்கு உண்டு, இங்கே கிரிக்கெட் ஆடினவர்களுக்கு உண்டு. எல்லாரும் தட்சணை போட்டார். இவர் 5-10 போடுற இடத்துல இவர் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கார் பாலு. அப்புறம் சுவாமி எந்த ஊர் அப்படின்னு மேல் சாந்தி கேட்குறார். கேட்டால் இந்த மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் அப்படின்னா. ஓ அப்படியா, பெரிய திருமேனி எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்குறாரு அவர். நான் இப்போ சௌக்கியமாக தான் இருக்கார், நான் தான் அங்கே கூட இருக்கேன், அவர் கூட இருக்கேன். அப்போ மேல் சாந்தி சொல்கிறாராம், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவர் இருக்கிறதுனால தான் இப்போ நமக்கு பூகம்பமோ வெள்ளமோ இல்லாமல் நம்ம சுபிட்சமாக இருக்கோம். சரி, பெரியவாளுக்கு நீங்கள் பிரசாதம் ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறாரு ஐயப்ப சந்நிதியில். அவர் பாட்டில் இருந்த 2 கிலோ நெய் அப்படியே அபிஷேகம் பண்ணி அதுவும் விபூதி வச்சு இதை பெரியவாளுக்கு கொண்டு போய் கொடுங்க என்று மேல் சாந்தி கொடுக்குறார். என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லுங்க அவருக்கு என்ன அப்படிங்கிறார். அப்புறம் அவர் கூப்பிட்டு நீங்கள் அந்த பெரிய திருமேனியை விட்டு விலகிறாதீங்க, எப்பவுமே அவர் கூடவே இருங்க அப்படிங்கிறாராம். அவர் இருங்கோ இல்லை இருதான் சொல்கிறாராம். அவர் ஏகவசனத்தில் தான், என் நமஸ்காரத்தை அவருக்கு சொல்லு, அந்த பெரிய திருமேனியை விட்டு நீ விலகவே விலகாது, எப்பவும் ஒரு கூடவே இரு, நகராது என்ன. சரி அப்படியே, நான் எதுக்காக நகர போகிறேன்னு இவர் நினச்சிக்கிறார் பாலு. அதோடு நிற்கலைங்க அந்த ஐயப்பன் மேல் சாந்தி. அவரை விட்டு நகர மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கிறாரா. இது எங்க விசித்திரமா இல்லை? எங்கேயா கேட்டிருக்கோமா இது மாதிரி? தர்மத்தின் பாதையில் என்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு இனிய பயணமாக அமையும். அன்பு நேயர்களே, உங்கள் அபிமான ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நடக்க நடக்க பாதை நம்பிக்கைதான் கீதை என்று நாம் சொல்வதும், புத்தம் புதிய நிகழ்ச்சியான தர்மத்தின் பாதையில், ஆன் த பாத் ஆஃப் தர்மா, அந்த சத்தியத்திற்கு மறுபெயர் தான் தர்மம் என்கிறது அந்த உபநிஷத். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை மாலை 4:30 மணிக்கு அவரை விட்டு போக மாட்டேன், அவரை விட்டு விலக மாட்டேன்ட்டு சத்தியம் செய்து சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு பாலு. அப்புறம் திரும்பி வரும்போது எர்ணாகுளத்தில் ஒரு வக்கீல் வீட்டில் தங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அவருடைய அம்மா அந்த வக்கீலுடைய அம்மா வேறு பெரியவாழ்கிட்டமிருந்து வந்திருக்கிறதுனால அந்த அம்மா பார்க்கணுன்னு விரும்பினதுனால பக்கத்தில் இருக்காங்க. அவங்களையும் போய் பாலு சந்திக்கிறார். பெரியவா பற்றி நிறைய பேசி எல்லாம் கேட்டுட்டு, ஏய் நீ இந்த நம்ம ராமையர் இருக்கார் தெரியுமா, அந்த ராமையர் மாமாவை பார்க்காம போகக்கூடாது கேட்டியா அப்படிங்கிறாங்களாம் அந்த அம்மா எர்ணாகுளத்தில். சரி யார் ராமையர் தெரியல சொல்கிறாங்களேன்ட்டு அங்கே போயிருக்காரு. ஆறு பாலுவா, ஆறு அவன் அப்படிங்கிறார் ராமையர்.
அப்புறம் இந்த மாதிரி மகா பெரியவாள்கிட்டருந்து இவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே துள்ளி குதித்து எழுந்து என்ன பண்ணுறாரு, அந்த பெரியவர் வயசானவர் பாலு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். ஐயோ, நீங்கள் எனக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறீங்களேன்னு பதிச்சு போகிறார் பாலு. நான் உனக்கு பண்ணலையாக்கும், ஈஸ்வரனுக்காக்கும் பண்ணுறேன் அப்படிங்கிறார் அவர். நீ பெரியவா நம்மளை போல் இதை சாப்பிட்டு தூங்கின்னு இருக்கார் அப்படின்னு நினச்சின்றாரு. சாமானிய மனுஷன் நினச்சின்றாத, சாக்ஷாத் பரமேஸ்வரன்டா அப்படிங்கிறாராம். யார்? வயசானவர், 90 வயசாச்சு அவர். அதற்றார் அவர். அவர் கையில் இன்னும் பார்த்தியா, அவர் கையில் சங்கு சக்கரம், பாதத்தில் சக்கரம், சிரசில் சந்திரன் எல்லாம் இருக்குது பார்த்தியா நீ அப்படின்னு கேட்டாராம். சக்கரவர்த்தி ரேகை இருக்குது பார்த்துருக்கியா நீ அப்படின்னு அந்த பெரியவர் கேட்குறாராம் இவரை. இல்லையே, நான் பார்த்தது இல்லைங்கிறார் பாலு. இது தஞ்சாவூர்காரனாச்சே, பார்த்தது இல்லையோ, நான் பார்த்துருக்கேன். இதுவரை யார்கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயம் சொல்கிறேன்ட்டு அவர் சொல்கிறார் அந்த பெரியவர். என்னென்னா, எர்ணாகுளத்துலேருந்து பெரியவர் 40 நாட்கள் தங்கி இருந்தாராம். ஒரு முறை தினம் விடியற்கால 3 மணிக்கு எழுந்துருவார். எழுந்து அனுஷ்டானம், ஜபம், ஸ்நானம் எல்லாம் முடிஞ்சு, பூஜை முடிச்சு, சாயரக்ஷ கோயிலில் உபன்யாசம் பண்ணி அவர் படுக்க போகிறதுனா 12 மணிக்கு ராத்திரி. காலையில் 3 மணிக்கு எழுந்துக்கிறாரு. மத்தியானம் கூட ரெஸ்ட் இல்லாமல் ராத்திரி 12 மணிக்கு படுக்க போவாராம். 40 நாட்கள் இப்படி ஆன போது தாளலை எனக்கு. நான் அவர்கிட்ட போய் கை கூப்பி நின்னேன். நான் ஒன்று சொல்லணும், ஆனால் சொல்ல தயக்கமாக இருக்குது அப்படின்னாரான். நான் ஒன்றும் சிங்கம் புலி இல்லை, தைரியமாக சொல்லு அப்படிங்கிறாரான் பெரியவர். ஒன்றும் இல்லை, தினம் நீங்கள் எழுந்துறதுலாம் 3 மணிக்கே எழுந்துடுறேன், ராத்திரி 12 மணியாக ஆகிடுறது உங்களுக்கு. ஒரு நாள் உங்களுக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு அப்படின்னாரான். நீங்கள் சாட்சாத் குருவாயூரப்பன் அவதாரம் இல்லையா, அதனால் அப்படின்னாரான். ஓஹோ, அவனுக்கு அப்படி ஒரு ஆசை வந்திருக்கா, சரி, சனிக்கிழமை எண்ணெய் கொண்டு வா அப்படின்னு பெரியவர் சொல்கிறாராம். அதன்படி போய் அந்த மிளகு துளசி எல்லாம் போட்டு காய்ச்சின எண்ணெய், மலையாளத்துக்காரங்க எப்படி செய்வாங்க தெரியாது அவங்களுக்கு. அந்த எண்ணெய் வச்சா சிரசில் சக்கர ரேகை, கையில் காலில் சக்கரவர்த்தி ரேகை இதெல்லாம் இருக்கான். அதை பார்த்துட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணேன். அவர் ஈஸ்வரனுங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல், நீ அவரோடே இரு, என்ன கேட்டியோ, நீ அவரோடே இரு அப்படிங்கிறாராம். இதெல்லாம் ஊர் திரும்பினோடனே பாலு பெரியவர்கிட்ட சொல்கிறார். உடனே பெரியவா அப்படி தண்டத்தை கையில் அப்படி எடுத்து நின்னாராம். நின்னதை சிவன் திருசூலத்தோடு நின்ன மாதிரி இருந்தான். அந்த கோலம் பார்ப்பதற்கே பரவசமாக இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். இன்னும் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாராம் பெரியவர். நீங்கள் ரொம்ப நடக்க வேண்டாம், இப்படி நடந்தால் காலில் இருக்கிற ரேகை அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்றவாளுக்கெல்லாம் நீங்கள் ரேகை சக்கரம்லாம் காமிக்கிறேன், நீங்கள் எங்களுக்கும் மருளக்கூடாதா அப்படின்னு பாலு கேட்குறான். சதா நீங்களே கதின்னு தானே இருக்கோம், எங்களுக்கும் நீங்கள் அதை காட்டக்கூடாதான்ற மாதிரி கேட்குறாரு. தலையை நன்றாப்பாரு அப்படின்னு காமிக்கிறாரா பெரியவர். 3 சுழி இருக்கு தலையில். சரி, இனிமேல் நீங்கள் நடக்கக்கூடாது என்ன அப்படின்னு பாலு சொல்கிறார். இனிமேல் நடக்கக்கூடாது. சரி அப்படி சரின்னு சொல்லிட்டு கலவையை பார்த்து நடக்கிறாராம். அங்கேருந்து நடக்க வேண்டாம்னா உடனே 30 கிலோமீட்டர் நடந்து வரையில, நீங்கள் இது என்ன இது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாராம், இன்றைக்கி இல்லைடா, என்னோடய குருநாதருடைய பிறந்த நாள் இன்றைக்கி, அதனால் வந்தேன். இனிமேல் நீ சொல்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். இந்த நிகழ்ச்சியில் முன்னாடி ஒரு எபிசோடில் நம்ம பார்த்தோம், கலவையை விட்டு அவர் வரல. ஒரே ஒரு நாள் அந்த காமாட்சியை தரிசனம் பண்ணுறதுக்காக நேராக பார்த்து கும்பாபிஷேகத்துக்கு மறுநாள், கும்பாபிஷேகத்துக்கு வரல, கும்பாபிஷேகத்துக்கு மறுநாள் நடந்து தரிசனம் முடித்து அங்க பிரதிஷ்டை பண்ணிட்டு உடனே கிளம்பி வரார். இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம். அப்போ 3 வருஷம் அங்கே கலவையிலே இருந்தார் என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கிறோம். குருவுடன் வாழ்வது என்பது நெருப்பில் வசிப்பது போலத்தான். அது உருவும் இல்லை, அருவும் இல்லை, அதில் உண்மையை தவிர ஒன்றும் இல்லை, மர்மம் இல்லை, ஆயினும் மானிட மனத்திற்கு அது புரிவதில்லை. தர்மம் தாண்டியும் கர்மம் புரியும் தகமைக்கு ஓர் எல்லையோ இல்லை. தவத்தின் கனலே கால்கை எடுத்து தரையில் நடந்து வந்தது. அது பவத்திலிருந்த நம்மை கரையேற்றப்படாத பாடுகள் பட்டது. சிவக்கொழுந்தே தேகம் புனைந்து சிரித்தும் பேசியும் இருந்தது. சிவக்கொழுந்தே தேகம் புனைந்து சிரித்தும் பேசியும் இருந்தது. இனி எவர்க்கும் அருளவே என்றும் துணையா ஏகாந்தத்தில் கலந்தது என்று பெரியவரை போற்றி ஒரு சிறிதாக ஒரு மகா வாக்கியம் பார்ப்போம். அன்புக்கு மட்டும்தான் அடைக்கும் தாழ் இல்லை என்பது இல்லை, அறிவுக்கும் அப்படியே என்பது பாரதியர்கள் கடைப்பிடித்த உன்னத நெறி. என்ன அறிவுனா, இது இந்த படிப்பினால் வருகின்ற அறிவு, கல்வி அல்ல. தன்னுள்ளே விசாரித்து தான் யார் என்று தெரிந்து கொள்வதால் வருகின்ற அறிவு.
அந்த அறிவும் அன்பு என்கின்ற உணர்ச்சியாக இருக்கின்ற அன்பு அறிவாக கணிகிறது. இதுதான் அறிவிலே தெளிவு என்று பாரதியார் சொல்லுகிறார். அறிவு ஞானமாகும் பொழுது அன்பும் ஞானமும் அறிவும் வேறில்லை என்கின்ற நிலை நமக்கு வாய்க்கிறது. அறிவு மயமாகவும் அன்பு மயமாகவும் வீற்றிருக்கும் அவரை நாம் வணங்கி அவருடைய அன்பால் அவர் குறிப்பிடுகின்ற அந்த அறிவை பெறுவோமாக. வணக்கம்.